உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நமது டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்குள்ள பயணம் செய்கின்ற இந்த 2026 ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்முடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டுக்குள்ளே சென்ற பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக மகிழ்ச்சியாக கொடுக்க போகிறார் என்று பார்க்குறோம். மிதுன ராசி காற்று ராசி, கற்பனை திறனில் மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் கொண்டவர்கள் தான் நீங்கள். உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்காக நீங்கள் கரெக்டாக சிந்திச்சிருந்தா நீங்கள் இருக்கிற லெவலே வேறு லெவல். ஆனால் கிட்டத்தட்ட இந்த 3 வருட காலமாக, குறைந்தது 3 வருடம், சில பேர்லாம் 5 வருடம்லாம் கீழே கமெண்ட்ஸ் போடுறீங்க, அது உங்கள் சுய ஜாதகத்துடைய தன்மையை பொறுத்து. ஆனால் குறைந்தது ஒரு 3 வருட காலமாக நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கணும், உங்களுக்காக செயல்படணும், உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படின்னு ஆசை மட்டும்தான் படுறீங்க. ஆனால் எதையும் உங்களால் செயல்படுத்த முடியும். நைட்டு தூங்கும்போது யோசித்து தூங்குவீங்க, நாளையிலேருந்து நமக்காண்டி தான் நம்ம யோசிக்கணும், பரவாயில்ல சுயநலமாக இருப்போம், வேறு வழி இல்லை அப்படின்னு நைட்டு சிந்திச்சுட்டு படுக்கிறீங்க. காலையில் எழுந்துச்சு உங்கள் ராசிக்குன்னு இரட்டை தன்மை உண்டு, அந்த குணாதிசயம் ஆட்டோமேட்டிக்காக வளவாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னத்த நமக்கு வேண்டியவங்க விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிறீங்களே கிரகம் உங்களை செஞ்சு வச்சு நிறைய ஏமாற்றத்தை சந்தித்து கிட்டத்தட்ட ஜென்மத்தில் குரு அமர்ந்து வனவாசம் போன கதை தான். ஃபேமிலியை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, எல்லா இடத்தையும் விட்டுட்டு இருக்கிற இடத்த விட்டு போக வேண்டிய நிலைமையெல்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜென்ம குரு சிறப்பாக செஞ்சு கொடுத்தார். அதே போல் சில மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்த இடத்துல எதுக்காக வேலையை விட்டு தூக்குனாங்கன்னே தெரியல, வேலையை விட்டு போக வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நிறையா சொல்லலாம் உங்களுக்கு. இந்த 3 வருடத்தில் நடந்த விஷயத்த சொன்னால் அந்த வீடியோ மட்டும் போதாது, சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு சென்றவுடன் என்ன விஷயம் ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்னா, ஜூன் மாதத்துக்கு பிறகு யார் யாரெல்லாம் வேலை இழந்தீர்களோ, அதாவது ஏற்கனவே வேலை இழந்த நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. மேலும் கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிறேன், கழுத்தை பிடிச்சிச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. நம்ம இப்போ வில்லேஜ் பக்கம்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இயற்கை, அதாவது பொதுவாகவே இயற்கையாகவே சொல்லுவாங்க, எளிதாகவே சொல்லுவாங்க, கழுத்தை பிடிக்குதியா கடன், கடன்காரன் வந்து கழுத்தை பிடிச்சிட்டான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்தை பிடிக்கிற நிலைமையில் இருந்தாலும் சரி, உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீண்டு வரும். ரொம்ப கடன் சுமையில் சிக்கி தவிக்கின்ற மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து கடன் சுமையிலிருந்து படிப்படியாக குறைவதற்கான பாக்கியத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து வண்டி வாகனங்களில் பிரச்சனையை சந்தித்தவங்க, வீட்டில் நிறைய பிரச்சனையை சந்தித்தவங்க, எந்த தப்புமே பண்ணாமல் தப்பு செய்தது போல் உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை சித்தரித்து உங்களை சின்ன பின்னமாக்கின சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது உண்மை என்றால் உறுதியாக உங்கள் மேலே சுமத்துகிற வீண் பழி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அவங்களே யார் உங்களை வீண் பழி சுமத்துறாங்களோ அவங்களே என்ன பண்ண போகிறாங்க, தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்கள்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் கோர்ட்டு, வம்பு, வழக்கு, கேஸு, இந்த விஷயங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற மனநிலையில் ஏன் நான் தப்பு செஞ்சுட்டு கோர்ட்டு கேஸு போனால் கூட பரவாயில்ல, நான் தப்பே பண்ணலை, ஆனால் தப்பு பண்ண மாதிரி என்னை வந்து லாக் பண்ணிட்டாங்களே, இது சரியாகுமான்னா கண்டிப்பாக சரி. ஒரு என்ன சொல்லணும்னா, கோச்சார கிரகங்கள் அதனுடைய கடமையை 20-30% செய்யும் என்பது உண்மை. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்த்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு சிறப்படைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். நல்ல ஒரு அந்தஸ்து, ஒரு அங்கீகாரம், கௌரவம், நிலையான தன்மை அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்க போகிறார்.
நம்மளுடைய மிதுன ராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக வெளிநாட்டு பயணம் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு, அதுபோல் மேற்படிப்புக்காக வெளி மாநிலங்களில் போய் படிப்பதற்கான வாய்ப்பு. படிக்கவே முடியலைங்க, படிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடை பண்ணுது அப்படின்னு கவலையுடன் இருக்கின்ற மிதுன ராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக சிறப்படைவீங்க, வெற்றி அடைவீங்க. மாற்றம் உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது உண்மை. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் 12 ராசியில் ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது நீங்கள் தான். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஆரம்பத்திலேருந்து என்ன செய்யணும்னா, இந்த வருடம் எனக்காக, இந்த மாதம் எனக்காக, இந்த நாள் எனக்காக, இந்த நொடி எனக்காக அப்படிங்கிற மந்திரங்களை மனதார சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் இந்த சுயநலமான உலகத்தில் நீங்கள் ஒரு நல்ல சிறப்பாக வாழ முடியும். பொதுநலமாகவே வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மேலே ஏறி அவங்க சவாரி செஞ்சுட்டு சிறப்பாக போயிடுவாங்க. ஸோ நன்மையே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், சொன்னதை சிறப்பாக செய்யுங்க, வெற்றி அடைவீங்க. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நான் சொன்னது ஒரே ஒரு காரணத்துக்காண்டி உண்மையிலேயே அன்புடன் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கோச்சார கிரகங்களான குரு பகவான் அவர் பயிற்சியான பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20-30% அதனுடைய செயல்பாடு கட்டாயமாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன அத்தனை விஷயமும் அப்படியே பர்ஃபெக்டாக 100% உங்களுக்கு கிடைக்க போதா, 100% அப்படியே கிடைக்குமா அப்படின்னா அதற்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகங்கிறது தான் அதனுடைய லிங்க் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள், லக்ன ரீதியாக கிரக சேர்க்கைகள், ஸோ இதனுடைய அடிப்படையும் மிக நன்றாக இருக்குது. உங்களுக்கு இப்போ சூப்பர் திசை ஓடிக்கிருக்கு. உங்களுடைய லக்ன ரீதியாக ஒரு நல்ல சுப கிரகத்துடைய திசை ஓடிக்கிருக்கு. நல்ல பாவகத்தில் நின்று அந்த கிரகம் திசை நடத்துது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களுமே அப்படியே நடக்குங்கிறது உண்மை. ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரக அமைப்பு வலு இழந்திருந்தால், குறைஞ்சது நம்ம இப்போ பசியோடு இருப்போம். பசியோடு இருக்கும்போது ஹோட்டல் கடையே அந்த ஏரியாவில் இல்லைன்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன தேடுவோம், ஒரு டீயாவது குடிப்போமா, ஒரு காஃபியாவது குடிப்போமா அப்படின்னு தேடுவோமா மாட்டோமா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ உள்ள இந்த கிரகமைப்பை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஓடலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன மாற்றம், ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நன்கு புரிஞ்சிட்டிங்கன்னா, இது நான் யாருக்கு மெயினாக சொல்கிறேன்னா, இந்த புதுசாக வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு புரியும், சார் எதுக்காண்டி சொல்கிறாரு, என்ன விஷயம் சொல்கிறாரு, எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கிறத தெளிவாக ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய நேர்கள் கோடான கோடி இருக்கீங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை தாண்டி புதிய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனசில் உள்ள கவலை, வருத்தம் இதெல்லாம் எப்போ நீங்கும், நீங்கள் எதிர்பார்க்குற வீடு கட்டுறதுலேருந்து எல்லா விஷயமும் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனைத்தும் கொடுப்பதற்கு நான் ரெடியாக இருக்கேன். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற அன்புடன் உங்களை வாழ்த்தி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.